தை மாதம்னு வந்துட்டாலே அதோடு சேர்ந்து சில சர்ச்சைகளும் வந்துடுது. இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப சின்ன கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த கேள்விக்குள்ள இலக்கியம் இருக்குது, வரலாறு இருக்குது, அறிவியல் கூட இருக்குது. அது என்ன கேள்வி? தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றா இல்லை தை ஒன்றா? இந்த எபிசோடில் நம்ம சண்டை போட போகிறதில்ல, நம்ம யாரையும் குற்றம் சொல்ல போகிறதில்ல. நாம் பண்ண போகிறது ஒன்றே ஒன்று தான், அமைதியாக நம்மக்கிட்ட இருக்க ஆதாரத்தோட முடிஞ்ச அளவுக்கு உண்மையை சொல்கிறது. சரி, முதல்ல பேசிக்லேருந்து வருவோம். வருஷம்னா என்ன? முதல்ல இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். வருஷ துவக்கம் இல்லை மாத துவக்கம் நாம் எப்படி கணக்கிடுறோன்னு பார்க்கணும். தமிழர்கள் எப்பவுமே வானவியலில் சிறந்து தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வருஷ துவக்கம் எல்லாம் சூரியனை வச்சு தான் இருந்தது. சூரியன் ஒரு முழு சுற்று முடிச்சு மீண்டும் அதே ஆரம்ப புள்ளிக்கு வந்தால் அதுதான் புது ஆண்டு. அந்த ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? மேஷராசி. தமிழ் மாதத்தில் சொன்னால் சித்திரை. அதனால தான் சூரியன் மேஷத்தில் நுழையிறனால சித்திரை 1, அதாவது புது ஆண்டு தொடக்கமாக கணக்கிடப்பட்டது. இது இப்போ உருவான ஐடியா இல்லை, இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் பயன்படுத்திய அறிவு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சித்திரை 1 தான் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சூரியனை வச்சு தான் கொண்டாடி இருக்காங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க, ஏன்னா இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் தை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்கன்னா அந்த தை 1ங்கிறது எதன் அடிப்படையில் வருது? அதுவுமே ராசி கட்டத்தை அடிப்படையில் தான் வருது. உதாரணத்திற்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு 12 ராசி கட்டங்களை நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அது வானவியல்ல இருந்து நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒன்று தான். அதன் அடிப்படையில் தான் தை 1ஆம் தேதி அப்படிங்கிற நம்ம ஒரு தேதியை குறிக்கிறோம் இல்லையா? அந்த தேதியும் இந்த மாதிரி ஒரு சூரியனை வச்சு தான், அதை அடிப்படையாக வச்சு தான் வருது. அப்படி பார்க்கும் பொழுது தை 1 எப்படி சரியாக இருக்குமோ அதே போல் இந்த ஆண்டு துவக்கம்ங்கிறது சித்திரை 1ங்கிறதும் ஞாயிறை வச்சு வர்றது, அதாவது சூரியனை வச்சு வர்றதும் சரியாக தான் இருக்கும். சரி, இதற்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சான்று இருக்கா, ஒரு ஃபேக்ட் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது. தொல்காப்பியத்தில் இருக்குது. இப்போது தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியம்ங்கிறது ரொம்ப பழமையான நூல். நம்மக்கிட்ட கிடைச்ச நூல்களில் ரொம்ப பழமையான ஒரு நூல்னா அது தொல்காப்பியம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் தான் தமிழுக்கான ஒரு இலக்கணம் வகுத்த நூல்னே சொல்லலாம். அதில் ஒரு வரி இருக்குது, ஞாயிற்று சுழற்சி ஆண்டு என மொழிப. இந்த வரியை நான் மறுபடியும் படிக்கிறேன். ஞாயிற்று சுழற்சி ஆண்டு என மொழிப அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. இதற்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷங்கிறது என்ன? சூரியன் சுழன்ற கணக்கு தான் ஒரு வருஷம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்போது நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டையும் இதையும் இணைச்சு பாருங்க. சூரியனை வச்சு தான் ஒரு வருஷம் கணக்கிடப்படுதுன்னா அப்போ அந்த மாதமும் சூரியனை அடிப்படையாக கொண்டு தானே இருக்கும். அப்போது சூரியன் புதுசாக சுழல ஆரம்பிக்கிற இடம் எதுவோ அதுதானே ஒரு ஆண்டோட துவக்கமாக இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது சூரியன் நம்ம ராசி மண்டலத்தில் முதல் வீடுன்னு சொல்லப்படுற அந்த மேஷம், மேட வீடுக்கு போகக்கூடிய நாள், அது எந்த நாளோ அந்த நாள் தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடணும். அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் மேஷத்துக்கு போகிற மாதம் எதுன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி. அதனால தான் தமிழ் மாத வரிசையில் சித்திரை 1க்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம தொல்காப்பியர் கொடுத்துருக்காரு. சரி, அடுத்ததா நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு போவோம். தமிழ் இலக்கியங்கள், அதாவது சங்ககால இலக்கியங்களில் இதை பற்றின ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கா, ஏதாவது ஒரு கொட்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. நெடுநல் வாடையில் அந்த கொட்டேஷன் இருக்குது. ஒரு அழகான கவிதையில் நக்கீரர் சொல்லியிருக்காரு நெடுநல் வாடையில். அந்த கவிதையை படிக்கிறேன். மதிசேர் மாதத்து மதி நிறைந்த நாளும் புது வேனில் பூத்த பூவின் வாசமும். இங்கே ஒரு சொல்ல ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனிக்கணும். இதில் புது வேனில் அப்படின்னு சொல்கிறாங்க. வேனில் காலம்ங்கிறது என்ன? நம்ம தமிழர்கள் நம்முடைய பெருங்காலங்களை கிட்டத்தட்ட ஒரு 6 காலங்களாக பிரித்து வச்சாங்க. அதே போல் சிறு காலங்கள்னு சொல்லுவோம், அதாவது ஒரு நாளை 6 பாகமாக பிரித்தாங்க. அதே போல் ஒரு வருடத்தை 6 பாகமாக பிரித்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது வேனில் காலம்ங்கிறது சித்திரை, வைகாசி, அதுதான் ஒரு ஆண்டு துவங்குற காலம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுவேனில் பூத்த பூவின் வாசமும் அப்படின்னு
பூக்கள் பூக்கிறத பத்தி சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தை மாதம்ங்கிறது பூக்கள் பூத்து குலுங்குற நாளா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. தை மாதம்ங்கிறது பூக்கள் ஒரு சில பூக்கள் பூக்கலாம். ஆனா இந்த புது பூக்கள் அந்த பூத்து குலுங்குறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு காலம் கண்டிப்பா தை மாதம் கிடையாது. அது சித்திரையில தான் நமக்கு பூக்கள் எல்லாம் பூக்க துவங்கும். அதனாலதான் சித்திரை மாதத்தை பூக்கள் துவங்கும் அந்த புது வசந்தமான மாதத்தை தமிழர்கள் தமிழ் புத்தாண்டா ஒரு ஆண்டின் துவக்கமா கொண்டாடி இருக்காங்க. அடுத்ததா நெடுநல் வாடையில நக்கீரர் இன்னொரு ஆதாரத்தை சொல்றார். ஒரு ஆண்டுல சூரியன் பயணிக்கும் முறையை வச்சு சித்திரையே முதல் மாசம்னு சொல்றாரு. அதற்கான பாடல் வரிகள் இப்ப நான் சொல்றேன். திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணுற நிமிர்ந்த சென்னியோடு அப்படின்னு நெடுநல் வாடையில சொல்றாரு. இதுல ஆடுங்கிறது எதை குறிக்குதுன்னா, உங்களுக்கே ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும், மேஷ ராசியை தான் குறிக்குது. மேஷ ராசியில தலையாக, அதாவது மேஷ ராசியை தலையாக கொண்டு 12 ராசிகள்லையும் சூரியன் சஞ்சரிக்கிறான் அப்படின்னு நக்கீரர் சொல்றார். இதுல ஏன் அவர் மேஷத்தை துவங்கணும்? நமக்கு தை 1 தான் நமக்கு புத்தாண்டுனா அவர் தை 1க்கான அந்த மகர ராசியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் மேஷத்தை சொல்றாரு அப்படின்னா, நக்கீரர் ரொம்ப தெளிவா இந்த இடத்துல சொல்றாரு. இந்த சூரியன் மேஷத்துல, அதாவது சூரியன் சித்திரை மாதத்துல எப்ப வரானோ அப்பதான் நமக்கு புத்தாண்டு, ஒரு ஆண்டின் துவக்கமானது நிகழ்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா நமக்கு சொல்றார். அடுத்ததா வசந்த கால தொடக்கம். சித்திரை மாசத்தை இளவேனில் காலம்னு சொல்றோம். அதாவது ஒரு ஸ்ப்ரிங் சீசன் நம்ம சொல்வோம். சங்க இலக்கியங்கள்ல புத்தாண்டுங்கிறது எப்பயுமே ஒரு வசந்தம். நமக்கு புதுமைனா என்ன, நமக்கு நியூ இயரை ஏன் நம்ம அவ்வளோ ஆனந்தமாக கொண்டாடுறோம்னா, அது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வர மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அதனால தான் நம்ம புத்தாண்டுங்கிறத எப்பயுமே வசந்த காலத்தோட தொடக்கத்தில் நம்ம தமிழர்கள் வச்சுருக்காங்க. அதற்கான பாடல் வரிகள் இதோ. ஆய்தூவி அஞ்சிரை வண்டோடு அமர்ந்துண்ணும் வேநீர் சிதைந்த விடை நாள் அப்படின்னு சொல்றாங்க. கலித்தொகையில வேனில் அப்படிங்கிறது இளவேனில் காலம். சித்திரை வைகாசி தொடங்குற அந்த காலமே ஒரு வருஷத்தோட துவக்க காலமா இருந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா கொஞ்சம் பிற்பாடு நம்ம சிலப்பதிகாரத்தோட காலத்துக்கு வந்தோம்னா, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். இளங்கோவடிகள் காலக்கணக்க மிக துல்லியமா சொன்னவர். அவர் சித்திர மாதத்தை வேனில் வீதி, அதாவது பகலவன் உச்சம் பெறும் காலம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சித்திரை சித்திரை திங்கள் சேர்ந்தன வெற்றிவேல் மன்னர்க்கு உற்றது செப்ப அப்படின்னு இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படிங்கிற ஒரு காதையில இந்திர விழா எப்போ நடக்குது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இந்திர விழாங்கிறது ஒரு ஆண்டினுடைய துவக்கத்துல அந்த ஆண்டு முழுதும் தனக்கு நல்லபடியா அமையணுங்கிறதுக்கு இந்திரனை வேண்டி ஒரு விழா எடுப்பாங்க. அதுதான் இந்திர விழா. அதை இந்த சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நாள்ல இந்திர விழா அந்த காலத்துல கொண்டாடப்பட்டிருக்கு. இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, சித்திரைங்கிறத ஆண்டின் துவக்கமா வச்சு அந்த ஆண்டு நல்லபடியா அமையணும்னு அந்த காலத்துல இருந்த தமிழ் மக்கள் இந்திரனுக்கு விழா எடுத்ததை இந்த இந்திர விழா ஊரெடுத்த காதையில இந்த பாடல் மூலமா நமக்கு இளங்கோவடிகள் சொல்றாரு. சரி, இவ்வளோ நேரம் நான் நம்முடைய இலக்கியம் இலக்கணம் சார்ந்த நம்ம ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். இனிமே நம்ம வானியல் ஆதாரத்தை வச்சு பார்ப்போம். ஏன்னா வானியல் ஆதாரத்தை வச்சு தான் நம்ம ஒரு நாளாகட்டும், ஒரு வாரமாகட்டும், இல்லை ஒரு மாதமாகட்டும் அதை நம்ம கணிச்சிருக்கோம். பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையை 12 ராசிகளா பிரிச்சாங்க. இதுல முதல் ராசி மேஷம். அந்த சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையிற காலத்தை தான் நம்ம புத்தாண்டுன்னு சொல்றோம். வானியல் ரீதியா பார்த்தோம்னா, சூரியன் ஈக்வட்டார், அதாவது பூமத்திய ரேகையை கடக்கிற காலம் விஷுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்வனக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு சித்திரை மாசத்துல தான் நிகழுது. இது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது எப்படின்னா, இரவும் பகலும் ஒரே அளவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 hours மார்னிங் 12 hours நைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு நாளை தான் நம்ம ஆண்டினுடைய துவக்கமாக கொண்டாடி இருக்காங்க. அது நடக்கக்கூடிய மாதம் சித்திரை. இது நம்முடைய நாகரிகத்தில் மட்டும் இல்லை, நம்மை போலவே பண்டை காலத்திலிருந்தே இருக்க பல நாகரிகங்கள், உதாரணத்துக்கு ஈரானிய நவ்ரூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி நாகரிகங்களில் கூட இந்த சித்திரை மாதத்தை தான் ஒரு ஆண்டின் துவக்கமாக சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளவு நாள் நம்ம சித்திரை மாதம் தான் ஒரு ஆண்டின் துவக்கமாக வரத்துக்கு பல இலக்கிய மற்றும் அறிவியல் சார்ந்த வானவியல் சார்ந்த பல ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ
தை மாதம் 1 தான் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு கொண்டாடுறவங்களுடைய பாயிண்ட்ஸே நம்ம பார்க்குறோம்ல. அது எதனால மேஜராக வந்ததுன்னா, நம்ம தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற ஒரு சொல்லாடல் நம்முடைய வழக்கில் நிறைய இருக்குது. அந்த சொல்லாடலை வச்சுட்டு தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தை தான் ஒரு ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான பொருள் அது கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னா, ஏன்னா தை மாதம் தான் அறுவடை முடிகிற அந்த காலம். அறுவடை முடிஞ்சு ஒரு உழவனாகட்டும், அந்த காலத்தில் உழவு தொழில் தான் நம்ம தமிழர்கள் நிறைய பண்ணாங்க. ஒரு உழவு முடிஞ்சு அவர்களுக்கு ஒரு லாபம் கிட்டும் இல்லையா, ஒரு செல்வம் வரும்ல, அந்த செல்வம் வர காலம் தான் தை மாதம். அந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது என்னன்னா, அந்த தை மாதத்தில் அவங்களுக்கான செல்வம் அவங்க இவ்வளோ நாள் செஞ்ச உழைப்புக்கான ஒரு ஊதியம்ங்கிறது கிடைக்கும். அதனால தான் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று வச்சுருக்கோம்ல. இப்போ நமக்கு நார்மலாக நம்ம கிரெகோரியன் காலண்டர் படி நமக்கு ஜான்வரி டு டிசம்பர் இருந்தாலும் ஃபினான்ஷியல் இயராக நிறைய நிறுவனங்கள் ஏப்ரல்ல இருந்து அந்த மார்ச் வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. அப்படி ஃபினான்ஷியல் இயராக தான் தை மாதம் இருந்திருக்குமே ஒழிய ஒரு ஆண்டினுடைய துவக்கமாக அது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் நம்ம கல்வெட்டுகள் மற்றும் வரலாறு அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தாலும் சோழர் காலத்து கல்வெட்டுகளில் நிறையா, குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகளில் கூட சம்வத்சரம், அதாவது ஒரு ஆண்டு துவக்கம்ங்கிறது சித்திரை முதற்கொண்டு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு சித்திரை மாதம் தான் அந்த காலத்து மன்னர்களுமே கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போது தை மாதம் நிறைய நம்முடைய சங்ககால பாடல்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தை திங்கள் இல்லை தை நோன்பு இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்களே. அப்போ அது சிறப்பு இல்லையான்னா, தை 1 அல்லது தை மாதம் சிறப்பானது அல்லங்கிறது நம்முடைய வாதம் கிடையாது. தை மாதம் மிகச்சிறந்த மாதம், தை 1 மிகச்சிறந்த நாள். ஆனால் அது தமிழர்களுக்கான புத்தாண்டு இல்லைங்கிறது தான் நமக்கு ஃபேக்சுவலாக தெரிய வர விஷயம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆடி பெருக்குங்கிறது நிறைய விஷயங்களில் நமக்கு நிறைய நூட்கள்லையும் நிறைய வரிகள்லையும் நமக்கு சொல்கிறாங்க. அப்போது ஆடி மாதம் தானே நம்ம தமிழர்களுக்கு புத்தாண்டாக இருந்திருக்கணும், ஏன் ஆடியை மட்டும் விட்டுட்டோம்? அதனால இது தை மாதத்திற்கான சிறப்புக்கான ஒரு இது கிடையாது. தை மாதம் தமிழ் புத்தாண்டு கிடையாதுங்கிறது தான் உண்மை. சரி, நம்ம முதல்ல எதற்காக ஒரு வருஷத்தை நம்ம கணக்கிடணும், இல்லை எதற்காக ஒரு வருட கணக்குங்கிறது ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஆதிகாலத்து தமிழர்களுக்கு இந்த வருஷ கணக்கு, இந்த நாட்கள் கணக்குலாம் எதற்காக தேவைப்பட்டுச்சுன்னா, அவங்க உழவு பண்ண துவங்கும் போது அவங்களுக்கு சூரியன் எப்போ உச்சத்தில் இருப்பார், இல்லை மழை எப்போ வரும், மாறி எப்போ பொழியும், நமக்கு எந்த நேரத்தில் விதைச்சா நமக்கு நல்ல ஒரு நமக்கு அறுவடை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கருவி தான் இந்த ஆண்டு கணக்குங்கிறது. ஏன்னா இப்போ மழை காலத்தில் நம்ம அந்த தண்ணீரை சேமித்து வச்சு, இல்லை மழை காலத்தில் விதைச்சு நாம் அந்த மழையை பயன்படுத்திக்கிட்டால் தான் நம்ம அடுத்து வர அந்த வெயில் காலத்திலேருந்து எல்லா காலத்துலேயும் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க ஆண்டு கணக்கு வந்தாங்க. அப்படி ஆண்டு கணக்குன்னு வரும்பொழுது இந்த தைங்கிறது எப்படின்னா நமக்கு பின்பனி காலம் அப்படிங்கிறது வரும். அப்படி ஒரு குளிர்காலத்தின் நடுப்பகுதி அல்லது பின்பனி காலத்தை ஒரு ஆண்டின் துவக்கமாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா குளிர்காலம்ங்கிறது அனைத்து விதமான தொழில்களும் அனைத்து விதமான உயிர்களும் முடங்கி போகக்கூடிய ஒரு காலம். அப்படி இருக்கிற ஒரு காலத்தை ஒரு ஆண்டின் துவக்கமாக வைப்பதற்கு யாருமே முன்வர மாட்டாங்க. அப்படிதான் நம்ம தமிழர்களுடைய வரலாறுல இந்த தை மாதம்ங்கிறது ஆண்டினுடைய துவக்கமாக இருக்க வாய்ப்பில்லைங்கிறது நம்முடைய வாதம். அடுத்ததா இலக்கிய ஆதாரங்கள் படியும் பார்த்தாலும் தை 1ங்கிறது புத்தாண்டுன்னு ஆணித்தரமாக சொல்கிற அளவுக்கு எந்த விதமான இலக்கிய ஆதாரங்களும் இதுவரைக்கும் தை 1 புத்தாண்டு கொண்டாடணும்னு சொல்கிறவங்க கிட்ட இல்லை, அதை அவங்க எடுத்து வச்சதும் கிடையாது. அடுத்ததா நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் பின்னணி. இந்த அரசியல் தான் இத்தனை நாட்களாக இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிட்டு இருந்த நமக்கு இந்த சமீப காலமாக வந்த அரசியல் மாற்றங்கள், இல்லை சமீப காலமாக வந்த அரசியல் காரணங்களால் நம்முடைய தமிழர்களுடைய அந்த புத்தாண்டுகளாகட்டும், இல்லை தமிழர்களுடைய பண்டிகைகளில் ஏதோ ஒரு குழப்பம் விளைவிக்கணும், திருவிழாக்களில் ஒரு குழப்பம் விளைவிக்கணும்னு ரொம்ப வாண்டடாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை அவங்க குறிப்பிடுற ஒரு மிகப்பெரிய கேடயம் என்னன்னா, 1921 பச்சையப்பன் கல்லூரியில் மறைந்த மறைமலை அடிகள் தலைமையில் ஒரு 400 முதல் 500 தமிழ் அறிஞர்கள் கூடி நடந்த ஒரு தமிழ் மாநாட்டை குறிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாநாட்டில் தான் தை 1 தமிழருடைய புத்தாண்டு அப்படிங்கிறத குறிப்பிட்டதாக சொல்லுவாங்க.
ஆனால் அந்த மாநாட்டில் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு வேலிட் ப்ரூஃபுங்கிறதையும் அவங்க இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. அப்படி ஒன்று நடக்கவும் கிடையாது. ஆனால் அப்போது அந்த மாநாட்டில் என்ன நடந்ததுன்னா, அந்த மாநாட்டில் நம்முடைய தெய்வ திருவள்ளுவருக்கு ஒரு நாள் கொண்டாடணும், அவருடைய சிறப்புகளை போற்ற ஒரு நாள் கொண்டாடணும், வள்ளுவர் தினம், திருவள்ளுவர் தினம்னு கொண்டாடணும்னு சொல்லி தை 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி வைகாசி அனுஷ நட்சத்திரத்தை தான் திருவள்ளுவர் பிறந்தாருன்னு சொல்லி திருவள்ளுவர் ஆண்டுங்கிறத அந்த இடத்துல முன்மொழிந்தாங்க. அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டு அப்பையிலேருந்து நம்ம திருவள்ளுவர் ஆண்டுங்கிறத கொண்டாடிட்டு வரோம், திருவள்ளுவர் நாளுங்கிறதையும் கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதன்படி பார்த்தாலுமே நமக்கு தை 1 தான் தமிழர் புத்தாண்டு அப்படின்னு சொன்னதற்கான ஆதாரம் நமக்கு கிடையாது. இப்போ மேலே சொன்ன அத்தனைப்படியும் தை 1ங்கிறது நமக்கு தமிழ் புத்தாண்டு இல்லைங்கிறது ஓரளவுக்கு நிரூபணமாயிருக்கு. தை 1ங்கிறது தமிழர்களோட மிக முக்கியமான கலாச்சார திருவிழாங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை புத்தாண்டுன்னு சொல்கிறது வரலாற்று ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் நம்முடைய பண்டைய கால தமிழர்கள் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை நாமளே மதிக்காமல் போகிறதுக்கு சமமானம். அது தவறானது. தை மாதம்ங்கிறது உழைப்பிற்கான பலனை பெறும் அறுவடை மாதம். அது மிகச்சிறந்த மாதம். தை மாதத்தில் நிறைய நோன்புகள்லாம் இருக்குது. ஆனால் சித்திரை மாதம்ங்கிறது தான் ஒரு புதுமையான வாழ்க்கையை தொடங்கும் வசந்த மாதம். அதுதான் தமிழகத்தில் தமிழர்களுக்கு ஒரு ஆண்டின் துவக்கம், புத்தாண்டு சித்திரை 1. காலம்ங்கிறது சூரியனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த அறிவியல் கணக்கின்படியும் பூமி ஒரு சுழற்சியை முடிச்சு அடுத்த சுழற்சியை தொடங்குற ஒரு புள்ளியா சித்திரை 1 மட்டுமே அமையுது. அதனால சித்திரை 1 தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டு, தை 1 உழவர் திருநாள். இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது, இது என்னோட பிலீஃப் கிடையாது. இது இலக்கியம், வரலாறு, அறிவியல் இது அத்தனையும் சேர்ந்து நமக்கு சொல்கிற ஒரு உண்மை. உண்மை சத்தம் போடாது, ஆனால் நீங்கள் கவனிச்சா அது எப்போதும் தெளிவாக கேட்கும். ஒரு சிலருக்கு தெளிவாக கேட்காததுனால தான் அவங்க தை 1 தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக கேட்டால் கண்டிப்பாக அந்த நண்பருக்கும் இது கேட்கும். மாற்று கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. நீங்கள் இந்த எபிசோடை ரசிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் பாலாஸ்ரீ.